நீங்க முடிஞ்சிருச்சுன்னு நெனச்ச உறவு மீண்டும் துளிர்விட போறது. யாருக்கும் தெரியாம அவங்க ரகசியமா செய்ற ஒரு விஷயம் தான், இப்போ எல்லா மாற்றத்துக்கும் காரணமா இருக்கு. நிச்சயமா அவங்க வந்து உங்கள நோக்கி வந்துட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் நெறையா ட்ரிகர் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு நடந்துட்டே இருக்கு. என்ன பண்றாங்க அப்படி? அவங்க பண்ற என்ன செயல் வந்து உங்க காதல திரும்ப யூனியன நோக்கி எடுத்துட்டு போக போறது? ரொம்ப சீக்கிரமா இது நடக்க போகுது. பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. வெரி சூன். இதுதான் ஃபர்ஸ்ட் கார்டு எனக்கு கிடைச்சது. இதுக்கு இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க இவ்ளோ சீக்கிரம் வந்து மாற்றம் அடையறதுக்கோ, இல்ல இந்த காதல நோக்கி இட்ஸ் லைக் முழு மூச்சா இறங்குறதுக்கோ காரணம் வந்து பேஷன். அவங்க நெறைய உண்மைகள் சொல்றாங்க. அத நம்ம இப்ப பார்க்க போறோம் கன்டினியூஸா. பட் இந்த காதல் முன்னாடி போறதுக்கு, இனிமே முன்னாடி போக போறதுக்கும் காரணம் அந்த பேஷன். உங்க மேல இருக்க அந்த காதல்னா இது வெறும் வார்த்தையால வெறும் காதல் அப்படின்னு சொன்னா, அவங்களோட உணர்வுகள நான் கொஞ்சம் குறைச்சு எடை போடுற மாரி தான் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, "அலோ யுவர் ஹார்ட் அண்ட் சோல் டு சிங் வித் ஜாய்." நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அவங்க மனசும் இதயமும் பண்ண பாட்டு பாடுது. உண்மையில லிட்ரலா வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் சிம்ஃபனி அத வந்து இசைக்குது. அது வந்து வேற எங்கேயும் அவங்க உணரல. அது வந்து திரும்ப அவங்க வாழ்க்கையில நடக்கவும் இல்ல. அவங்க நிச்சயமா உங்கள வச்சு உங்கள விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. அதுக்கு காரணம் ஒரு பொய். 2 விதமான பொய்கள் நடந்திருக்கு. ஒண்ணா உங்கள பத்தி யாராவது தப்பா சொல்லியிருக்கலாம். இல்லன்னா இந்த காதல்ல ஒண்ணு வொர்க் அவுட் ஆகாது. அந்த மாரி யாராவது அவங்க அவங்க மனச கலைச்சிருக்கலாம். இல்லன்னா உங்கள பத்தி ஏதாவது பொய் செய்திகள் அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்டின்னா, இன்னொரு சிலருக்கு வந்து காசு ஆசை காட்டி அவங்கள வந்து உங்க பக்கம் இருந்து திசை திருப்பியிருக்காங்க. சிலைக்கு நான் வந்து மேபி பேரண்ட்ஸ் வந்து நான் உனக்கு இவ்வளோ சொத்து தரேன், என் சொத்து ஃபுல்லா உனக்கே தந்துடுறேன், நீ வந்து நான் சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல பையன கல்யாணம் பண்ணிக்கோ, நீ போனேன்னா நான் ஒண்ணும் தரமாட்டேன். இந்த மாரி யாரோ ஒருத்தங்க அவங்கள கொஞ்சம் மனச மயக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ அட்டெம்ப்ட். நிறைய பேர் விழுந்திருக்கலாம். பட் இப்போ ரியலைசேஷன் ஸ்டேஜ். இங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமா காமிக் எனர்ஜீஸ் இது வந்து ஃபேமிலியா இருக்கலாம். மதர் அண்ட் சிஸ்டர் இல்லன்னா எக்ஸ். இந்த பெர்சனுக்கு நிறையா ஃப்ளிங்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இல்லைனா இந்த 2 ஃபெமின் எனர்ஜி. இது பெண்களா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. பெண் எனர்ஜி கொண்ட ஆணா கூட இருக்கலாம். ஸோ யாரோ ஒருத்தங்க இந்த பெர்சனை தடுத்துட்டே இருக்காங்க. இட்ஸ் லைக் அடுத்தடுத்து பண ஆசை காட்டுறாங்க. அடுத்தது வந்து பிளாக் பண்ணுறாங்க. மேபி ஃபேமிலி ட்ராமா ப்ளே பண்ணுறாங்க. ட்ரிக் ப்ளே பண்ணுறாங்க. எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பெர்சனை படிப்படியாக தடுத்துட்டே இருக்க நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. இட்ஸ் லைக் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த தருணம் பார்த்தீங்க அப்படின்னா ருபான்சல் எனர்ஜி. நீங்கள் லிட்ரலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னா இல்லை. நீங்கள் உங்களோட சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதுதான் இந்த பர்சனுக்கு இப்போ ட்ரிகர் பாயிண்ட்டு. இவங்க சொல்கிறதெல்லாம் நடந்திருந்தது அப்படின்னா அவங்க சந்தோஷமாலாம் இருந்திருக்கணும். சரி, ஓகே, அவங்க சொன்ன மாதிரி பணம் கிடைச்சா நான் சந்தோஷமாக இருக்கணும்னா இருக்கேனா? இல்லை. சரி, அவங்க சொன்னது உங்கள் மேலே சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தது அப்படின்னா கோழை. ஓ மை காட். சரி, நம்ம பார்ப்போம். அவங்க வந்து உங்கள் மேலே சொன்ன பொய் செய்தி சரியாக இருந்தால் இந்நேரம் நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க. இந்நேரம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். சம்திங் லைக் தட். ஆனால் அதுவும் நடக்கல. நீங்கள் வந்து தனியாக தான் இருக்கீங்க. மேபி இந்த பர்சன் உங்களோட சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களோட டே டு டே லைஃப்லனா ஏதாவது ஒரு காமன் பர்சன் மூலம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா. இந்த பர்சன் முக்கியமாக வந்து உங்ககிட்ட வராமல் போனதுக்கு காரணம், இந்த காதலை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகாது இருந்ததுக்கு காரணம் கோழைத்தனம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்சன் வந்து அவங்களுக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே பண்ணிக்காமல் இப்போ ஃபேமிலி ஓரியன்டாகவே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருந்தாங்கன்னா, இப்போது அவங்க தனியாக வரணுன்னா அவங்கக்கிட்ட பணம் இல்லை. ஸோ அதனால தான் அங்கே பணம் ஒரு பிளாக்கேஜ். இல்லைனா வந்து ஒரு பவர் பிளே இங்கே இருக்குது. இட்ஸ் லைக் அ ஒர்க் பிளேஸு, இல்லைனா வந்து ஃபேமிலி ட்ராமா சம்திங். யாரோ ஒருத்தங்க அவங்கள கண்டினியூஸாக கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ தான் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க அவங்களோட வாழ்க்கையோட டிரைவர் சீட்டில் வேறு யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உங்களை சரி ஒரு காரில் போகிறீங்கன்னா நீங்களும் அவங்களும் இருந்தால் தான் வந்து வாழ்க்கை, தனிமை, காதல் அதுக்கு வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் இல்லையா? நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்ல விரும்பாமல் நான் ரொம்ப பாலிஷ்டாக சொல்கிறேன். இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஏன்னா டிரைவர் சீட்டில் இன்னொருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டிரைவர் சீட் பக்கத்தில் உட்காந்துருப்பீங்க. இவங்க பின்னாடி உட்காந்தாங்கன்னா கேவலமாக இருக்கும் இல்லையா? அதனால தான் அந்த பர்சன் வந்து உங்களை நோக்கி வரல. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வாழ்க்கையோட கண்ட்ரோலை கையில் எடுத்துகிட்ருக்காங்க. நல்ல வேளை அந்த பர்சனுக்கு அந்தளவுக்கு ஒரு புரிதல் இருக்குது. நம்ம வாழ்க்கையே வந்து இன்னொருத்தங்க கண்ட்ரோல் இருக்குது. இதில் வந்து நம்மளை நம்பி ஒரு பொண்ணோ இல்லைனா நம்மளை நம்பி இன்னொருத்தங்களை வர்றது வந்து கேவலமான விஷயம் அப்படின்னு புரிதல் வந்து இந்த பர்சனுக்கு இருக்கிறதுனால
கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. இந்த புரிதல் இந்த பர்சனுக்கு வந்தனால தான் பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரதுக்கான ஒரு கீ கொடுக்க போகிறாங்க. இட்ஸ் லைக் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நம்பர் 33 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் 7. ஸோ இந்த நம்பரையே நீங்கள் வந்து டைப் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க. 33 and 7. நீங்கள் உங்களுக்கு பர்த் டேட் வந்து 7ஆக இருந்தது, 33 இருந்தது, 33 இருக்க வாய்ப்பு இல்லை. பட் 6 and 7 ரெண்டுமே வரும். 33, 6 and 7. உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ, எந்த நம்பர் ரிலேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அதுவே வந்து டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 6, 3, 33, 7. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். மேபி இதெல்லாம் வந்து ஒரு டேட்டாக இருக்கலாம். பட் இந்த பர்சனுக்கு வந்து பிரபஞ்சத்தோட சப்போர்ட் இருக்குது. நீங்கள் தான் ஸ்டார். இப்போது உங்களை திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் தான் ஸ்டார். மேபி நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா நீங்கள் உங்களோட கேரக்டர்லேருந்து கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் அசையவே இல்லை. யூ ஆர் ஸோ ஸ்ட்ராங். அதனால இந்த பர்சனுக்கு இப்போ என்ன ஞாபகம் வந்திருக்கு, ஞானம் வந்திருக்கு. நான் எவ்வளோ முட்டாள் மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கேன், உங்களோட இருந்திருந்தால் வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். இந்நேரம் நான் வந்து முன்னாடியே வந்து சரியான விஷயங்களை செஞ்சுருக்கணும், முட்டாள் மாதிரி பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பர்சன் எவ்வளோ ஸ்லோ. இங்கே பாருங்கள், ஆமையில் வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஆமையில் வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, ஆமை வந்து ஒரு கரண்ட் உள்ளே போயிடுச்சு. இது வந்து கடலுக்குள்ளே இருக்க ஒரு கரண்ட். இனிமேல் அவங்களோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பின்னாடியே ஷிப் இருக்குது. இதுவுமே பிரபஞ்சத்தோட ஹெல்ப் அவங்களுக்கு இருக்குது. உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அவங்க ஸ்பிரிட் கைட்ஸ். அவங்களோட சேர்ந்து தான் இந்த பர்சன் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் இருக்குது இந்த பர்சனுக்கு. ஸோ ரொம்ப விரைவாக உங்கள்கிட்ட இந்த பர்சன் வந்து சேர்ந்துருவாங்க. நோ டிலே. ஸோ நீங்கள் முடிஞ்சு போச்சு, இந்த பர்சன் போயிட்டாங்க. இட்ஸ் லைக் நீங்கள் என்ன வேணால் நினச்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு கோழை, லிட்டராக கோழைன்னா கோழை ஒத்துக்கணும் இல்லையா. சோல்மேட், இந்த பர்சன் திரும்பி வராங்க அப்படின்னா இட்ஸ் அ டிஸ்டன்ட் பார்ட்னர்ஷிப். அவங்க தான் உங்களோட சோல்மேட். அதனால தான் இந்த பேஷன், இந்த காதல், உங்களோட வைப்ரேஷன்லாம் அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த பர்சனுக்கு முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்ன, எதனால் திரும்பி வராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது இந்த பர்சனுக்கு வந்து இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, மண்டை பிக்குது சீரியஸாக. ஏன்னா இந்த பர்சனால் முடியல கம்யூனிகேஷன். இங்கே பாருங்கள், உங்ககிட்ட பேசாமல் அவங்களோட கம்யூனிகேஷன், மேபி உங்ககிட்ட இந்த மெசேஜில் அவங்களால உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல. இது வந்து இந்த பர்சனை நாளுக்கு நாள் ஒரு நோயாளி மாதிரி மாற்றிட்டே இருக்குது. அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியல, எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, எப்பயும் டல்லாக இருக்காங்க, ரொம்ப சோர்ந்து போய் சுற்றிட்டுருக்காங்க. அதே சமயம் உங்ககிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷனோ, உங்ககிட்டேருந்து மேபி நீங்கள் டேரெக்டாக பண்ணக்கூடாது, சோஷியல் மீடியா போஸ்ட், இல்லைனா வந்து நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, உங்களை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா உடனே அவங்கள சுற்றி ஒரு பல்ப் எரியுது. இது இந்த பர்சனே ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் அ ஸ்டார் எனர்ஜி. அப்படியே உடனே இருட்டில் ஒரு ஸ்டார் வந்து அப்படி இருக்கும், அப்படியே பளிச்சுன்னு ஆயிடுது அவங்க உலகம். இட்ஸ் லைக் ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன். மேபி சோஷியல் மீடியாவாக இருக்கலாம். உங்கள் சோஷியல் மீடியா போஸ்ட் பார்த்தாலோ, இல்லை நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு ஐம் நாட் அவர். மேபி உங்களோட சோஷியல் மீடியா அவங்க ஸ்டாக் பண்ணுறாங்க. 2 of Swords. நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க இந்த பர்சனை, பேசுகிறதில்ல. Ace of Swords. கிளாரிட்டி டிமாண்ட் பண்ணிங்க, கொஷின்ஸ் கேட்டீங்க, ஆன்சர்ஸ் வரல. இப்போ இந்த பர்சனுக்கு புரிஞ்சுது, நீங்கள் பிளாக் பண்ணதுக்கப்புறம், பேசாமல் போனதுக்கப்புறம், உங்கள் அமைதிக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சுது நீங்கள் தான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். பாட்டம் டெக்கில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா லவ்வர்ஸ் கார்ட். ஸோ இந்த பர்சனுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, நீங்கள் தான் அவங்களோட சோல்மேட், நீங்கள் தான் அவங்களோட எல்லாமே. நீங்கள் இல்லை அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி தான். இங்கே பாருங்கள், ஏஸ் ஆஃப் சோல்ஸ். உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட எத்தனை பேர் பேசினாலும் அவங்களோட ஃபோக்கஸ் அங்கே போக மாட்டேங்குது. அவங்கள சுற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, கசகசன்னு இருக்குது. 4 of Wands, they want to marry you for sure. அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற இன்டென்ஷனோடு தான் வராங்க. ஸோ யூ கேன் ட்ரஸ்ட் திஸ் பர்சன். ஸோ உங்கள் காதல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சவங்களுக்கு இப்போ பிரபஞ்சம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கல்யாணம். ஸோ இதுக்கு தான் வந்து கொஞ்சம் நம்பிக்கையோட காத்துட்ருக்கணும். எப்போவுமே வந்து சரியான விஷயங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரபஞ்சம் உங்களை என்றைக்குமே கீழே விட மாட்டாங்க. 10 of Pentacles. இங்கே பாருங்கள், வெரி ஹாப்பி ஸ்டேபிள் லைஃப். இந்த பர்சன் இட்ஸ் லைக் இந்த பர்சனுக்கு நீங்கள் தான் லக்கி ஸ்டார். நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த பர்சனுக்கு வந்து இந்த அபண்டன்ட் எனர்ஜி கிடைக்கும். 10 of Pentacles. நீங்கள் இல்லை அப்படின்னா இல்லை. இட்ஸ் லைக் யுவர் ஸ்வீட் சோல், டிவைன் ஃபெமினன் எனர்ஜி. யாரோ நீங்கள் வெரி ஸ்வீட். பேஜ் ஆஃப் வான்ஸ். கம்யூனிகேஷன். ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியில் தான் வரப்போகிறாங்க, ரொம்ப ப்ளேஃபுல்லாக தான் வரப்போகிறாங்க. கோபம் வந்தால் நீங்கள் செஞ்சு விட்டுருவீங்கன்னு தெரியும். இட்ஸ் லைக் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். இங்கே பாருங்கள், 5 of Cups. உங்களை இந்த பர்சன் லிட்ரலாக மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்களோட எனர்ஜி, உங்களோட வேர்ட்ஸ், உங்களோட ஆரா, லைட். இட்ஸ் லைக் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா அந்த தவிப்பு அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நீங்கள் தான் சோல்மேட். திஸ் இஸ் த சோல்மேட். அவங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கிடச்சிருச்சு. உங்களுக்கு மேபி தெரியும் ஆல்ரெடி. கிளியர்லி டிசைட் வாட் யூ வாண்ட் ஸோ தட் இட் கம்ஸ் டு யூ நவ்.
ரொம்ப சீக்கிரம் வர போகிறாங்க. நீங்கள் ரொம்ப தெளிவாக இருங்க, உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல. இட்ஸ் லைக் கிளாரிட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் கொஷின்ஸ் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் நைட் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி ரொம்ப வேகமாக வர போகிறாங்க. இட்ஸ் லைக் அ வாரியர் எனர்ஜி. இந்த பர்சன் லிட்டரலாக இப்போ 3Dயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நோக்கி வராத மாதிரி தான் இருக்கும். வா கிங் ஆஃப் வான்ஸ், வெரி அட்ராக்டிவ், ஸ்ட்ராங். 2 of Wands பிளான் பண்ணிட்டுருக்கேன். இந்த பர்சன் இப்போ வரைக்கும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் பிளானிங் மோடில் இருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் ஒன்று கவனிக்கணும், ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த பர்சன் வந்து 3Dயில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அவங்க ஏதோ ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருப்பாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இல்லைனா இந்த மாஸ்குலின் ட்ராப் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அவங்க வேறு டைரெக்ஷனில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக அவங்க அந்த டைரெக்ஷனில் போய் தான் உங்ககிட்ட வர போகிறாங்க. இட்ஸ் லைக் டைரெக்டாக அவங்க உங்ககிட்ட வர போகிறதில்ல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் உங்களுக்கு தெரியும். மேபி அவங்க உங்கள்கிட்ட காதலை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இல்லைனா கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட ரகசியமாக அவங்க காதலை சொல்ல போகிறாங்க. பேஜ் ஆஃப் வான்ஸ் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்க போது அவங்க காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா லவ் லாங்குவேஜ். இட்ஸ் லைக் எனக்கு இதை பார்த்தோன்னே இந்த டால்ஃபினோட சவுண்டு, அவங்களோட வேவ் வந்து உங்களுக்கு மட்டும்தான் புரியும். சுற்றி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேற எங்கேயோ போயிட்டுருக்காங்க. இட்ஸ் லைக் தசை மாதிரி போயிட்டாங்க, இந்த காதல் அவளை தான் கவுந்து போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாயை தான் உருவாக்க போகிறாங்க. பட் அந்த இல்லூஷன் மூலம் தான் உங்களுக்கு மெசேஜும் வரப்போகுது. இட்ஸ் லைக் ட்விஸ்ட், இல்லைனா வந்து இந்த பர்சன் வந்து சுற்றி இருக்கவங்களுக்கோட கண்ணில் மண்ணை தூவுறதுக்கு ஏதோ ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. பட் அவங்க உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதை மிஸ் பண்ண போகிறதில்ல. யூ வில் கெட் கிளாரிட்டி. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு கூட எப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா, நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிட்டிங்க, இனிமேல் இதெல்லாம் சேராது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்னு உங்கள் 2 பேத்துக்கு மட்டும்தான் தெரியும். இட்ஸ் லைக் அ சீக்ரெட் லவ். கொஞ்ச நாளைக்கு தான். ஏன்னா கிங் ஆஃப் வான்ஸ் வந்துட்டாங்க. அவங்க அரியணையில் உட்காந்ததுக்கப்புறம் இந்த பவர் அவங்க கையில் எடுத்ததுக்கப்புறம் அவங்க இது ரொம்ப பப்ளிக்காக கொண்டு போக போகிறாங்க. இட்ஸ் லைக் ஆல் அபவுட் பிளானிங் மூட். ரொம்ப சீரியஸாக பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மாஸ்குலின் கிட்ட 2 ஸ்பெஷல் மெசேஜ் இருக்குது. எதனால் அவங்க கிட்ட திரும்பி வர போகிறாங்கங்கிறதுக்கான 2 சைன். ஐ ஸ்டில் கெட் பட்டர்ஃப்ளைஸ் லைக் த ஃபஸ்ட் டைம் ஐ சா யூ. எப்போ பார்த்தாலும் சரி, இப்போ பார்த்தாலும் சரி, உங்கள் நேரில் பார்த்தாலும் சரி, உங்களோட ஃபோட்டோ பார்த்தாலும் சரி, சோஷியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் பண்ண விஷயங்கள் பார்த்தாலும் சரி, வயிற்றில் ஒரே பட்டாம்பூச்சி தான். அதை அவங்களால மாற்றவும் முடியல, அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அதனால தான் அவங்களுக்கு அந்த பேஷன், நம்ம பார்த்த அந்த எனர்ஜி, அந்த கார்டு உள்ளே வச்சுட்டேன். பட் அந்த பேஷன் அவங்களுக்கு புரியறதுக்கு காரணம் இதுதான். உங்களுக்குள்ள சண்டை இருக்குது, நீங்கள் பிரிஞ்சிட்டீங்க, பேசுகிறதில்ல, இதெல்லாம் என்ன நடந்துட்டு இருந்தாலும் சரி, உங்களை பார்த்தா போதும் பட்டாம்பூச்சி தான். ஐ எம் ஸோ அமேஸ்ட் பை யூ எவ்ரி டே. டே பை டே பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்க காதல் ஜாஸ்தி ஆகுது. ஆச்சரியம். இட்ஸ் லைக் நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்க, இல்லைனா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தீங்கனாலும் உங்கள் மேலே இருக்க அந்த க்யூரியாசிட்டி, அந்த காதல் ஜாஸ்தியாகிட்டே போகுதே தவிர கம்மியான பாட்டை காணும். அதுதான் இந்த பர்சனை வந்து கிறுக்காக்குது லிட்ரலாக. அதனால தான் திரும்ப வேகமாக உங்ககிட்ட வர போகிறாங்க. ஸோ ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.